ஆமென். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரத்தை இந்த நாள்ல நாம் தியானிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மெய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மெய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களே மேய்க்கிற இஸ்ரவேலின் மெய்ப்பருக்கு ஐயோ. மெய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். உங்களை நான் என் மந்தைக்கு மெய்ப்பர்களாய் நியமித்தேன். நீங்கள் என்ன செய்தீர்கள்? நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொண்டீர்கள், கொழுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்க்காம போகிறீர்கள். அந்த மந்தையில கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் மட்டும் வேணும். அந்த மந்தையில கிடைக்கக்கூடிய பால் வேணும், நெய் வேணும், அந்த ஆட்டு மயிரை துணியா செஞ்சு போட்டுக்கணும், அதிலே கொழுத்த ஆட்டை வெட்டி பிரியாணி பண்ணி சாப்பிடணும். மந்தையை காக்கிறது இல்லை. இது என்ன செயல்? மெய்ப்பர்கள் இப்படி செய்யக்கூடாது. பலவீனமானவைகளை பலப்படுத்தாமல் போகிறீர்கள், நசல் கொண்டவைகளை திடப்படுத்தாமல் போகிறீர்கள், குணமாக்காமல் போகிறீர்கள். எலும்பு முறிந்த ஆடுகளை காயம் கட்டவில்லை, துரத்துண்டவைகளை திருப்பிக் கொள்ளவில்லை, காணாமற் போனவைகளை தேடவில்லை, பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள். ரூல் பண்ணும், ஆளுகை செய்யணும், மேய்க்கிறது இல்லை. இது ரெண்டுக்கு ரொம்ப வித்தியாசங்கள். மெய்ப்பன் அப்படின்னா புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கண்டையில் நடத்தணும். ஆனா நீங்க மேய்க்கல, ஆளுகை செய்றீங்க, அதிகாரத்தை செலுத்துறீங்க, அடக்கி ஆள பாக்குறீங்க மந்தைய. அதுக்காக நான் உங்களை மெய்ப்பராக ஏற்படுத்தவில்லை. சரியாக மெய்ப்பன் இல்லாததினால் 5ஆம் வசனத்துல அவைகள் சிதறுண்டு போயின. சிதறுண்டு போன ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கு இரையாயின. என் ஆடுகள் சகல மலையிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீது எங்கும் என் ஆடுகள் சிதறித்திருக்கிறது. விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. 7ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் மேய்ப்பரே கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தராய் இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். மெய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய் போயின. என் மெய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமல் போனார்கள். மெய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். மந்தை மீது கவனம் செலுத்தல, தாங்க நல்லா சாப்பிட்டு ஜாலியாகணும்னு நினைச்சாங்க. ஆகையால் மெய்ப்பர்களே கர்த்தருடைய வார்த்தைய, உனக்கு ஆதாரமே மந்தைத்தான். உன் மந்தைத்தான் உனக்கு ஆதாரம். மந்தையை ஒழுங்கா மேய், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில உன் மந்தைய நடத்து. அதுக்கப்புறம் தான் அதுல பலன் உண்டாகும். நீயோ உன் மந்தையையே அடித்து வீணாக்குகிறாய். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மெய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர் கையில கேட்டு, மெய்ப்பர் இனி தங்களை மேய்க்காதபடி மந்தை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி, என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாய் இராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று சொல்லு. உங்களை வேலையில இருந்தே நீக்கிடுவேன்னு சொல்லு. இனி நீங்க ஆடுகளை மேய்க்கிற மெய்ப்பர் வேலைய செய்ய முடியாதுன்னு சொல்லு.
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஹல்லேலூயா. இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் ஆண்டவர் சொல்றார். ஏசுநாதர் என்ன சொன்னாரு? நானே நல்ல மேய்ப்பன், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. அப்ப இந்த 34ல ஒரு நல்ல மேய்ப்பன் அப்படின்னா அது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வெரி குட். 12ஆம் வசனத்துல ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டு இருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவர்களை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிடத்திலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுக்கு தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக் கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். ஆண்டவர் மந்தையின் மீது கவனம் உள்ள மேய்ப்பராய் இருக்கிறார். என் நாடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்னு 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நானே பார்த்துக்குவேன்பா, உங்ககிட்ட விட்டுட்டு போனதுக்கு நல்லா செஞ்சீங்க, அதனால் இனிமேல் நானே பார்த்துக்கிறேன். இதுதான் அர்த்தம். உங்ககிட்ட பொறுப்பு குத்துறதுக்கு நல்லா மேய்ச்சிங்க, இப்போ நானே பார்த்துக்கிறேன். 16ஆம் வசனத்திலே நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திருப்பி கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலம் உள்ளவைகளை அழிப்பேன். இது என்ன? இது புஷ்டியும் பலம் உள்ளவைகளை ஏன் அழிக்க வேண்டும்? அநியாயமாய் வளர்ந்தவைகளை நான் அழிப்பேன். நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களின் மீதியானதை உங்கள் கால்களில் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாய் இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? சில நேரத்துல மிருகங்களுக்கு புத்தி கிடையாது. ஆகவே வளர்க்கிற நம்ம தான் புத்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆடும் சரி மாடும் சரி, அது கயிறு ரொம்ப லூஸ் விட்டு கட்டிட்டு இருந்தா அது முன்னால தீவனத்தை போட்டிருப்போமோ வைக்கோல சாப்பிட்டுட்டு அது திரும்பி படுக்கிறப்போ அது மேலே படுத்துக்கும். அப்புறம் அங்கேயே சாணி போட்டுரும். மாட்டு வச்சுருக்கிறவங்க பட்டியை பெருக்கி எடுத்துன்னு போய் கொட்டுற அந்த சாணியெல்லாம் ஒரு இடத்துல கொட்டி வைக்குவாங்கல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதி வைக்கப்புல் இருக்கும். சாணமும் வைக்கோப்பிலும் கலந்ததாக இருக்கும். வைக்கோப்பில் சாப்பிட்றதுக்காக. அது எப்படி சாணத்துல வந்துச்சுன்னா சாப்பிட்டது மேலேயே அது என்ன பண்ணும்? படுத்துக்கொள்ளும். இங்க ஆண்டவர் என்ன மாதிரியான உதாரணத்தை சொல்றாரு பாருங்க. மேய்ச்சலை உங்களுக்கு முன்னால நான் புல்லு போட்டேன், உனக்கு எவ்வளோ முடியுமோ அவளை சாப்பிட்டு மிச்சத்தை ஏற்றி ஒதிக்கிற தெளிந்த தண்ணியில ஒன்று நடந்தன. எவ்வளோ குடிக்கணுமோ குடிச்சிட்டு பின்னால வரவங்க குடிக்காதபடி காலை போட்டு கலக்கிட்டு போயிடுறேன். இந்த ஆடுகளின் குணத்தை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். கடைசி ஆடுகள் யாருன்னு பார்க்க போறோம். என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதையும் மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதையும் குடிக்க வேண்டுமோ? என் ஆடுங்க பின்னால வந்துனுங்குது, நீ காலில் குழப்பி போட்டதை நான் குடிக்கணும், அவைகள் குடிக்கணுமோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 22ஆம் வசனத்துல நான் என் ஆடுகளை இனி ஆகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். இப்போ எசேக்கியேல் வாழ்ந்துங்கிற நாட்களுக்கு கிட்டத்தட்ட 500-600 வருஷத்துக்கு முன்னாலேயே தாவீது செத்துட்டான். ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால தாவீது செத்துட்டான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்களை மேய்க்கும்படி
ஆமென். ஆண்டவர் பெரியவர், தாவீது சின்னவன். இது இந்த இடத்துல தாவீது, இது சொல்லப்பட்டிருக்கிறது தாவீதா இருந்தால் அவன் என்று இருக்கும். எப்படி இருந்திருக்கும்? அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்கும்படி ஏற்படுத்துவேன். அவன் அவர்களை மேய்த்து அவனே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பான்னு இருந்திருக்கும். அது தாவீதா இருந்தா. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற தாவீது, அது தாவீது இல்ல, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவர் அவரை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருக்கும்படி ஏற்படுத்துவேன். 24ஆம் வசனத்துல கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அடுத்து ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்துக்கும் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கிறது. குறுகிய காலத்துக்கும் அது நிறைவேறும், நீண்ட காலத்துக்கும் அது நிறைவேறும். ஏசுநாதர்னு சொன்னாலே இந்த உலகம் புரிந்து கொள்ளும்படியாய், ஏசுநாதர்னு சொன்னாலே அவர் தோல் மேல என்ன இருக்கும்? கையில் என்ன இருக்கும்? தோல். மெய்ப்பன்னு தான் அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். வெளியின் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் மரத்தின் ஆமா கவனிங்க, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். 26ஆம் வசனம். 27ல நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அரித்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. இப்ப எங்க இருக்கிறாங்க? இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட போது எங்க இருக்கிறாங்க? பாபிலோன்ல அடிமைகளா இருக்கிறாங்க. என்ன சொல்றாரு? ஆடுகளை போல என் ஜனத்தை நான் மேய்ப்பேன். ஏற்ற காலத்துல மழையை தந்து தேசத்தை சேமமாக்கி ஆசீர்வதித்து அதில் ஏற்படுகிற மேய்ச்சலினாலே என் ஆடுகளை நான் மேய்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒண்ணு, தேசம் நல்ல மேய்ச்சலை தரும். சுயநலம் இல்லாத ஆடுகளுக்காக ஜீவனை தருகிற மெய்ப்பரை உங்களுக்கு தருவேன். 31ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசித்து முடிக்கலாம். முப்பது வசனத்துல மந்த 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 மந்தன்ட்டாரு. மெய்ப்பர் 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 மெய்ப்பர்ன்ட்டாரு. யாரு மந்த, யாரு மெய்ப்பர்? என் மந்தையும் என் மேய்ச்சலும் ஆடுகளும் ஆகிய நீங்கள் யாரு? மனுஷர். நீங்க தான் அந்த மந்த. நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. அப்பதான் 33 அதிகாரம் கழிச்சு சென்ட்ரல்ல கொஞ்சம் இறக்கம் பாராட்டினார் ஆண்டவர். நான் உங்கள் ஒரு 20ஆம் அதிகாரத்துக்கிட்ட நான் உங்கள் தேவனாயிருப்பேன்னு சொன்னாரா? 10-12 அதிகாரம் கழிச்சு இப்போ என்னன்றாரு? நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில கர்த்தர் நம்மைப்பராய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு குறை ஒன்றும் இல்லை என்கின்ற நம்பிக்கையோட நாம
செல்லலாம். ஆண்டவர் மறுபடியுமாய் தம்முடைய மந்தையை தம்மிடத்திலே சேர்த்து கொண்டு மெதுவாய் அதை நடத்த வல்லவராய் இருக்கிறார். வேகமாய் நடத்தினால் மாண்டு போகும். ஆகவே என் மந்தையை நான் மெதுவாய் நடத்துகிறவராய் இருக்கிறேன் என்கின்ற நல்ல மேய்ப்பர் நமக்கு துணையாய் இருக்கிறார். நம் மந்தையை அவர் மெதுவாய் நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.